ஸோ பிக் பாஸ் இந்த வாரம் யார் எலிமினேட் ஆக போகிறாங்க அப்படின்ற எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட் வந்து நமக்கு 2 இடத்துலேருந்து கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். 1ஆ 2ஆ அப்படின்றதையும் எக்ஸ்க்ளூசிவாக ரிவீல் பண்ணுறேன். வணக்கம் மக்களே, நேஷனல் உச்சிலிருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ பல பேர் வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் லைக்கே போடாமல் வீடியோ பார்க்குறீங்க. ஸோ லைக்கை போட்டு வீடியோ பார்த்தா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் லைக் போட்டுருங்க மக்களே. கணக்கு உள்ளே போயிடலாம். காரில் நான் வேக்கப் சாங்கில் ஒரு சில விஷயங்கள்லாம் நான் சொல்லிட்டு இருந்தேன். என்ன சொல்லியிருந்தேன்னா, பாசிபிலிட்டிஸ் இருக்குது, அதிகமான பாசிபிலிட்டிஸ் வந்து ஜெஃப்ரிக்கு இருக்குது, 2வது பட்சமாக வந்து பார்த்தீங்கன்னா அன்ஷிதாக்கு இருக்குது அப்படின்றது தான் நான் அந்த வீடியோலேயே சொல்லிட்டு இருந்தேன். வேக்கப் சாங்லேயும் சொல்லிட்டு இருந்தேன், காலில் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுலேயுமே நான் 2 நேம் தான் மென்ஷன் பண்ணியிருந்தேன், ஏதர் அன்ஷிதா ஆர் ஜெஃப்ரி அப்படின்றத என்னோட கணக்கு. பல பேர் என்கிட்ட வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்க, நீங்கள் வேக்கப் சாங்கெல்லாம் உங்களோட உருட்டுக்கள் பொய்கள் அப்படின்ற மாதிரிலாம் கேள்வி கேட்டிருந்தீங்க. இது எதுவுமே நடக்கலையே அப்படின்ற மாதிரி சில குறிப்பீடுகள்லாம் சொல்லிட்டு இருந்தீங்களே, திரும்பவும் கன்ஃபார்ம் பண்றேன். இன்னைக்கு பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேறின நபர் வந்து பாத்தீங்கன்னா அன்ஷிதா பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேறிட்டார் அப்படின்றது தான் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட். 2 தரப்புல இருந்தும் நம்ம கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. நம்ம சோர்ஸ் தரப்புல இருந்தும் கன்ஃபார்ம் பண்ணியாச்சு, மெசேஜ் வந்துருச்சு. இன்னொரு பக்கம் பிக் பாஸ் சீசன் 7 கண்டஸ்டன்ஸ் ஆன ஐஷு இருக்கார்ல, ஐஷுவோட அப்பா ட்விட்டர்ல அவருமே பயங்கரமான அப்டேட் போட்டுட்டாரு. ஸோ அன்ஷிதா வெளியேறிட்டாங்கன்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகே, இது சாட்டர்டே நடக்கும் அப்படின்ற தகவல் வந்துட்டு இருக்கு. சாட்டர்டே, ஸோ சாட்டர்டே ஒரு எவிக்ஷன், சண்டே ஒரு எவிக்ஷன் நடக்கும் அப்படின்றது தான் அப்டேட். வெயிட் பண்ணி பார்ப்போம். அது சாட்டர்டேவா சண்டேவான்றது எனக்கு கன்ஃபார்மாக தெரியல. பட் சாட்டர்டே நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்றது தான் தகவல் குறிப்பிடுகிறது. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஸோ அன்ஷிதா இந்த வாரம் எலிமினேட் ஆயிட்டாங்க. அடுத்த கிரைட்டீரியாவில் யார் இருக்காங்கன்னா, நாளைக்கு சண்டேல ஒரு எலிமினேஷன் நடக்க போது. அந்த கிரைட்டீரியாவில் ஜெஃப்ரி தான் டேஞ்சர் ஜோனில் இருக்கார். ஜெஃப்ரியா பவித்ராவா அப்படின்ற மாதிரி டிஃப்ளெக்ஷன் போயிருக்கு. மேபி பவித்ராவை ஜெஃப்ரியை காப்பாற்றிட்டு ஃபைனலிஸ்ட் எடுத்துகிட்டு போகணும், பவித்ராவை தூக்கணும்னு நினச்சா வாய்ப்புகள் இருக்கும். அது வந்து அன்ஃபேர் எவிக்ஷனாக போய் முடியறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நிறைய பேர் போட்டிருப்பாங்க பவித்ரா அப்படின்ற மாதிரி நேம்ஸ் வந்துட்டு இருக்கும். பட் பவித்ரா எடுக்க மாட்டாங்க நான் தோன்றேன். ஓகே, ஓட்டுப்படி போனோம்னா அன்ஷிதா மற்றும் ஜெஃப்ரி தான் வெளியேறணும். அடுத்தபடியாக இருக்கிறது ஜெஃப்ரி தான், அவர் தான் எலிமினேட் ஆவார் நான் எதிர்பார்க்கிறேன். இன்னும் அந்த அப்டேட் வரல, வந்தவொடனே கன்ஃபார்ம் பண்ணிடுறேன். ஓகே, இன்னொரு பக்கம் நான் சொன்னது உண்மையாயிருச்சுல, அதை மட்டும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. ஸோ இவங்க அன்ஷிதா, ஸோ இதுக்கப்புறம் அவங்க லைஃப்பில் போயிட்டு வேறு மாதிரி பல மாற்றங்கள், பல விஷயங்கள்லாம் நல்லதாகவே நடக்கும்ன்ற ஒரு எதிர்பார்ப்பை நம்ம கொடுத்துடலாம். ஆல் த பெஸ்ட் அன்ஷிதா ஃபார் ஃபியூச்சர் அப்படின்றத சொல்லிட்டு, இதில் அவங்க நினச்சி வந்த விஷயங்கள்லாம் வீட்டுக்குள்ளே நிறைவேறியிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நிறைவேறியிருக்கு. வெளியே அவங்க வீட்டுக்குள்ளே பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வரும்போது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நெகட்டிவிட்டி இருந்ததுங்க. டெஃபினெட்லி ஒரு பெரிய நெகட்டிவிட்டி இருந்தது. உள்ளே வந்து அதெல்லாம் கொஞ்சம் மாற்றிருக்காங்க. அவங்களுக்கான லவ்வும் சப்போர்ட்டும் பப்ளிக் மத்தியில் கிடைச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். பட் அவங்களுக்கு டிராபேக்காக அமைஞ்சது என்னன்னா, அந்த கோவம் அதை வச்சுக்கிட்டு அப்படியே கண்டினியூஸாக வெளிப்படுத்திட்டு இருக்கிறது அவங்களுக்கு ரொம்பவே பேக் ஃபயர் ஆயிடுச்சு. அன்புனாலும் அதிகமாக காட்டுவேன், கோவனாலும் அதிகமாக காட்டுவேன். நாங்கள் பார்த்தீங்களா 2 எக்ஸ்ட்ரீம். அதுதான் அவங்களுக்கு, அதில் குறிப்பாக அன்பை விட்டுருங்க, இந்த கோவத்தின் எக்ஸ்ட்ரீம் தான் அவங்களோட கேமை பாதிச்சதுன்னு நினச்சேன். நான்லாம் நிறைய எனக்கு பர்சனல் ஃபேவரட்டுங்க. ஓப்பனாக சொல்லணும்னா எனக்கு பர்சனல் ஃபேவரட்டாக இருந்தது அன்ஷிதா தான். ஆனால் பல இடத்துல நானே விமர்சனம் பண்ணியிருக்கேன், இதெல்லாம் பண்ணியிருக்கேன். ஏன்னா அந்த கேம் பிளே எனக்கு பிடிக்கல, மற்றபடி அவங்கள எனக்கு பிடிக்கும் அப்படின்றது தான் பாயிண்ட்டு. ஸோ அதில் கேம் பிளேல அந்த கோவத்தை குறைச்சி இது மாதிரி பண்ணி மொதல் வாரத்துலேருந்து இறங்கி இதே மாதிரி ஆடி இருந்தாங்க. ரீசெண்ட் டேஸில் நம்ம பார்க்கணும்ல, ஒரு டாஸ்க்னா உசுரையும் கொடுத்து கேம் விளையாடுறதுன்னு நம்ம அன்ஷிதா கிட்ட இருந்து பார்க்கணும்ல, பயங்கரமாக இறங்கி விளையாடுறாங்களே. அந்த அன்ஷிதாவை மொதல் வாரத்துலேருந்து நம்ம பார்த்துருந்தோம்னு வச்சுங்களேன், வெறித்தனமாக இருந்திருக்கும், வேற மாதிரி இருந்திருக்கும். இந்த கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு அப்படியே இப்போ இருக்கிற மாதிரி ஒரு அன்ஷிதாவாக இருந்தால் வேற மாதிரிங்க. ஏன்னா அது எனக்கு பிடிக்கும் அன்ஷிதாவை பொறுத்தவரை. எதாக இருந்தாலும் டேரெக்டாக அடிக்கிறது, டேரெக்டாக டப்புன்னு போகிறது, எதாக இருந்தாலும் ஓப்பனாக வெளிப்படுத்துறது இருக்கட்டும், டேரெக்டாக ரிட்டர்னில் கொடுக்கறது எல்லாமே பயங்கரமாக இருக்கும், நல்லாவே இருந்தது. பட் எனிவே அவங்களோட ஜேர்னி இதுக்கப்புறம் முடியணும்னு வந்திருக்குது, வேறு வழி இல்லை. ஏன்னா வந்திருக்கிற லிஸ்ட்டு வந்து காம்படிட்டரான லிஸ்ட்டு தான். இந்த 7 பேரில் அதில் வந்து மேலே இருக்கிறவங்க எல்லாருமே அதை விட கொஞ்சம் டஃப் காம்படிட்டராக இருக்கிறாங்க அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியுது. இது வந்து கொஞ்சம் கஷ்டமான நாமினேஷன் லிஸ்ட்டு தான். அதில் சஸ்டெயின் பண்ணுறது இன்னும் பெரிய விஷயம். பட் எனிவே வெளியே போயிட்டு அவங்களோட ஃபியூச்சர் இதெல்லாமே இருக்கட்டும் அப்படின்றது தான். ஏன்னா வேற யாரையுமே அவங்களை எலிமினேட்டும் பண்ண முடியாத வாய்ப்புகளும் கிடையாது அப்படின்றது தான் நான் பார்க்குறேன். ஓகே, அவங்க அடுத்த கட்ட லைஃப்பில் எல்லாமே நடந்திருக்கும், அவங்களுக்கு தேவையான அன்பும் லவ்வும் கிடைக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அர்ச்சனா சொன்ன மாதிரி தான். ஸோ உங்களுக்கு ஒரு பாசம் வேணும், அன்புக்காக நீங்கள் ஏங்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கிளியர் கட்டாக தெரியுது. ஸோ நீங்கள் பல பேருக்கு அன்பு கொடுக்குறீங்க, அதை விட உங்களுக்கு திரும்ப கிடைக்கிற மாதிரி பயங்கரமான லவ்வும் இதுவும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது, நடக்கும்ன்றதை சொல்லுவோம். ஓகே,
அன்ஷிதா வெளியேறும்போது வீடியோ ஒரு மாதிரி கண் கலங்கின தருணத்தில் தான் இருக்க போகிறதுன்னு நினைக்கிறேன். குறிப்பாக விஜே விஷால் இதில் என்னன்னா இன்னொரு அந்த ட்ரெண்ட் கரெக்டாக கண்டினியூ ஆகுது பாருங்க. இந்த லெஃப்ட் சைடில் இருக்கவங்க யாருமே எலிமினேட் ஆகல, ரைட் சைடில் இருக்கவங்க தான் எலிமினேட்டே ஆகிட்டு இருக்காங்க கண்டினியூஸாக. அதை நினச்சி கொஞ்சம் வருத்தம் இருக்குது. ஏன்னா இப்போ ஜெஃப்ரி எலிமினேட்னா கூட லெஃப்ட் சைடு தான், ரைட் சைடு தான் வருதே தவிர்த்து லெஃப்ட் சைடில் வரல. ஸோ அந்த பெட்ரூம், அந்த பெரிய பெட்ரூமுக்கு ஏதோ ஒரு ஆப் இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு ஃபீல் பண்ணிருப்பாங்க போல இருக்கு நிறைய பேர். இதுதான் தற்போதைய நிலவரம். அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பாய் கைஸ்.